लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2599வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம், கிரந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இது ஒரே ஒரு பாசுரமாக கணக்கிலே கொள்ளப்பட வேண்டியது. 155 வரிகளாலான கலிவெண்பாவான இது ஒரு பாசுரமாக கணக்கிலே கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் கூட 4000 தொகுத்த பிரபந்தக்காரர்கள் இது 40 பாசுரங்களாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். தலைவியான பரகால நாயகி பெருமாளை பிரிந்து வருத்தமுற்றதனால் ஏற்பட்ட மனக்லேசத்தை அவளுடைய தாயானவள் ஒரு குறி சொல்பவளிடம் சொல்ல அவள் விளக்கம் சொல்வதாக போலவும் பரகால நாயகியினுடைய அனுபவத்தை சொல்வதாகவும் இருக்கிற பாசுரம். மடலேறுதல் என்கிற ஒரு முறை தமிழகத்திலே உண்டு. ஆண்கள் தான் காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அவளையே அடைய வேண்டும் என்பதற்காக பனை ஓலையிலேயே குதிரை போல செய்து அதையே கட்டி கொண்டு மான அவமானங்களை கடந்து அவளை அடைகிறவரை என்று சொல்லி அடல் ஏறுவான் என்று இருந்தாலும் பெண்கள் மடல் ஏறுவதில்லை தமிழ் சம்பிரதாயத்திலே. ஆனாலும் திருமங்கையாழ்வார் பெண்ணாக பரகால நாயாக மடல் ஏறப் போவதாக குறிப்பிடுகிற பாசுரங்கள் இவை. பெரிய திருமடலும் சிறிய திருமடலும். ஆனால் மடல் ஏறவில்லை. அவள் வழக்கத்தை ஒட்டி மடல் ஏறவில்லை, ஆனால் நான் மடல் ஏறப்போகிறேன் என்று சொல்லுவதாக இருக்கக்கூடியது. இதிலே இன்றைக்கு பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற அந்த நூலை வைத்துதான் விளக்கங்களை நான் பார்த்து என்னால் என்றதை சொல்லி வருகிறேன். அதிலே இவர் 155 வரிகளை தனித்தனியாக பிரித்திருக்கிறார். ஒரு சில இடங்களிலே 7 வரிகள், சில இடங்களிலே 4 வரிகள் என்று நாம் நேற்று வரை 89 வரிகளை பார்த்து விட்டோம். இன்றைக்கு 3 வரிகள், அடுத்த 3 வரிகள் 90, 91, 92 ஆகிய வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். முதலிலே திருநறையூர் பிள்ளை திருநறையூர் அரையூர் அருள் செய்து அரி தனியன் முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கன் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தன்னான் மடல் என்பதாகும். 89 வரிகளை பார்த்தோம். இன்றைக்கு 90, 91, 92 என்று சொன்னேன். கடந்த பாசுரத்திலே சொல்லுகிற போது இரண்யனை கொன்றதை பற்றி, நரசிம்ம அவதாரத்தை பற்றி பேசினார். இன்றைக்கு வாமன அவதாரத்தை பற்றி பேசுகிறார். பேர் வாமன் ஆகி காலத்து மூவடிமன் தாரா எனக்கென்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகமெல்லாம் நின்றளந்தான் மாவலியை என்பது அந்த 3 வரிகள். பேர் வாமன், வாமனன் என்பது குள்ள உருவத்தை குறிக்கக்கூடியது. இங்கே வாமன் என்பது சுருங்கி வந்திருக்கிறது. குள்ளர்களிலேயே தலை சிறந்த குள்ளனாம் இவன். கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பாதே என்று பழமொழி சொல்லுவார்கள். அது என்னவென்றால், கள்ளன் என்றால் கிருஷ்ண பெருமானை சொல்வது, குள்ளன் என்றால் வாமன அவதாரத்தை குறிப்பதாகும். அதை நாம் வேறு விதமாக இன்றைக்கு பொருள் கொண்டிருந்தாலும் கூட உண்மையான பொருள் கள்ளன் என்றால் கிருஷ்ணன், குள்ளன் என்றால் வாமனன். கிருஷ்ணாவதாரத்தை நம்பினாலும் நம்பலாம், குள்ளமாக அவதாரம் எடுத்த வாமனன். ஏனென்றால் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு பரம்பொருள் குள்ள உருவம் எடுத்தது என்றால் யாரால் நம்ப முடியுமா? ஏற்கனவே பக்த பிரகலாதனுக்கு உன்னுடைய வம்சத்திலே யாரையும் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறான். மகாபலி ராவணனை போன்றோ அல்லது இரண்யகசுவை போன்றோ கொடியவன் அல்லன். மேலும் அவன் பக்த பிரகலாதன் என்று பெருமாளை அழைக்கப்பட்ட பிரகலாதாழ்வாருடைய பேரன். அவனை கொல்ல வேண்டிய என்ற உத்தாசம் இல்லாவிட்டாலும் கூட பெருமாளுக்கு இந்திரனுக்காக வேண்டி அவனை தன்னுடைய திருவடிகளால் அவன் தலையிலே காலை வைத்து பாதாள உலகத்திலே இன்றளவுக்கும் நித்திய ரூபமாக இருந்து அவனுக்காக இவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அப்படி அந்த வாமனனாக வந்து மூவடி நிலம் கேட்கிறான். மகாபலி மிகப்பெரிய யாகங்களை செய்கிறான். யாகங்களை செய்வதன் மூலம் இந்திரனுடைய பதவி பறிபோகும் என்று அவன் பயப்படுகிறான். இவனுடைய நோக்கம் என்னவோ தான் பெரிய வள்ளல் என்பதை உலகிற்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நினைவிலே இருக்கிறானே வழி இந்திர பதவி அடைய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக தெரியவில்லை.
என்னை விட யார் அதிகமான யாகங்களை செய்ய முடியும், ஹோமங்களை செய்ய முடியும் என்றெல்லாம் ஒரு மமதை இருந்திருக்கலாம் அவனுக்கு. ஆனால் நல்லவன், சத்தியமாக ஆட்சி நடத்தியவன், அசுரர் குலத்திலேயே வித்தியாசமானவன் என்றெல்லாம் பெயர் பெற்றவன் மகாபலி. ஆனால் இந்திரன் பயப்பட்டு போய் தன்னுடைய தாயிடம் சொல்ல, தாய் தன்னுடைய கணவனிடம் வேண்ட அவர்களுக்காக வாமன அவதாரம் எடுத்து வருகிறான். வாமனன் என்றால் குள்ளன் என்று சொன்னோம். குள்ளமான உருவு, பிரம்மச்சாரியாக வருகிறான். என்றால் இரத்தல் என்பது பிரம்மச்சாரிக்குட்பட்ட விதி, மற்றவர்கள் கையேந்த முடியாது. சன்னியாசியும் பிரம்மச்சாரி மட்டும்தான் மற்றவர்களும் கையேந்தி இறந்து சாப்பிட முடியும். பிரம்மச்சாரியாக வருகிறான். இவன் கிளம்புகிற போதே மகாலட்சுமி சொல்கிறாள், நானும் கூட வருவேன். சொல்கிறான், நான் பிரம்மச்சாரி வேஷம் போட்டிருக்கேன், வேஷத்துக்கு ஏற்ற மேக்கப் போடணும், நான் நீ வரேன்னு சொன்னால் எப்படி எப்படி? இல்லை இல்லை, நான் இன்னும் அகலையில்லேன் என்று எப்போது உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னா இப்போ மட்டும் பிரிவனா? நீ வராகமாக இருந்தாலும் சரி, மச்சமாக இருந்தாலும் கூர்மமாக இருந்தாலும் எந்த அவதாரம் எடுத்தாலும் உன்னோடு நரசிம்மனாக இருக்கும்போது கூட இருந்துக்கிறேன் நானும் போது அழகான வாமன உருவம் எடுத்து எல்லோரும் வியக்கும்படி இருக்கிறாய், நான் வராமல் இருப்பனான்னு கேட்குறா. அப்போ மறைஞ்சிக்கோன்னு மார்புல மறைச்சி வச்சு கூப்பிட்டு வரார், மான் தோல் போட்டுட்டு வரார். அவளுக்கு என்னன்னா, தன்னுடைய இருப்பினாலேயே ஸ்ரீத்துவம் பெற்றவன் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் என்பதற்கு பொருளே ஸ்ரீ, நித்தியமாக வாசம் செய்யக்கூடியவன், அவனிடம்தான் இருக்கிறாள். அவள் இருக்கிற இடத்துல யாசகம் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய நாயகனான இந்த பெருமாள் யாரிடம் போய் யாசகம் கேட்கப் போகிறான் என்பதை பார்ப்பதற்காக வந்தாளாம் மகாலட்சுமி. யார் இவருக்கு கொடுக்க போகிறான்? இவருக்கு கொடுக்குறது இவர் தான் எல்லாருக்கும் கொடுப்பார், இவருக்கு யார் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தா. அதனாலேயே மகாபலியை அழியவில்லை. ஒன்று பெருமாளுக்கு நோக்கம் அவனை அழிப்பதல்ல, இன்னொன்று தேவியினுடைய கடாட்சம், தாயினுடைய கடாட்சம் பட்டுவிட்டது மகாபலிக்கு. எனவே அவன் நித்திய பெருவாழ்வு வாழ்கிறான். இப்போதும் இன்றைக்கும் ஓணம் பண்டிகை வருகிற போது கேரளாவிலே மகாபலி வருவதாக ஐதீகத்திலே ஓணம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது தாயாருடைய கருணை பார்வை மகாபலியின் மீது முழுதாக விழுந்து விடுகிறது. அப்பவே சுக்கிரன் சொல்கிறான், இவன் வந்தவன் பிரம்மச்சாரியே கிடையாது, வந்தவன் பண்டாட்டியோடையே வந்திருக்கான், நீ நம்பி ஏமாறாத, உயிருக்கு மிஞ்சிதான் எல்லாமே, தர்மமாக இருந்தாலும் தானமாக இருந்தாலும் நம்முடைய உயிருக்கு மிஞ்சிதான் எல்லாம், இது உனக்கு அழிவை தரும், நீ கொடுக்கக்கூடாது என்று வற்புறுத்துகிறான் அசுரகுரு சுக்கராச்சாரியன். குருவினுடைய கடமை அது. பொதுவாக குருமார்கள் எல்லாம் இறைவனை நோக்கி போ போ என்று சொல்ல வேண்டி இருக்க, இவனோ இறைவனே வந்து கேட்டாலும் கொடுக்காது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறான். அந்த தப்புக்கு தான் அவன் கண்ணு போச்சு. ஒரு சிறு வண்டாக வந்து அவன் தானம் செய்கிற போது அந்த பாத்திரத்தில் வந்து அடைத்துக் கொள்கிறான். என்ன அடைத்துக் கொண்டிருக்கிறது பார்க்கிற போது தர்பகுச்சி எடுத்து போகும்போது சுக்கிரனுடைய கண்ணிலே அது பட்டு கண்ணிலே ரத்தம் வழியே சுக்கிரன் வெளியே சென்று விடுகிறான். ஏனென்றால் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிஷ்யனை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறதுனால அவருக்கு சுக்கராச்சாரியார் பண்ணார். அப்படி இருந்தாலும் கூட கையிலே நீரை வாங்கிய உடனே ஓங்கி உலகளந்தான் என்று சொல்லி, ஓங்கி உலகளந்தவனை ஆண்டாள் உத்தமன் என்று சொல்கிறாள். எப்படி சொல்ல முடியும் உத்தமன்னு? ஒரு காலால் வந்து மறுகாலால் அளந்தான். வருகிற போது ஒரு உருவம், அளக்கிற போது ஒரு உருவம் என்றால் 3 அடி நிலம் கேட்டான். என்னுடைய காலாலும் சொல்லிட்டான். அப்போ அந்த காலம் இருந்துதான், வாமன உருவத்தில் இருக்கிற போது காலம் இதுதான், விக்கிரமனாக திருவிக்கிரமனாக ஆகும் போது இருந்த காலம் அவனுடைய தான் என்பதனாலே உத்தமனாம் அவன். அப்படிப்பட்ட அந்த உத்தமனான பெருமாள் தான் உன் மகளை பிடித்திருக்கிறான் என்று இந்த சுட்டு வீச்சு சொன்னதாக வரக்கூடிய அடுத்த 3 வரிகளை இன்றைக்கு பார்த்தோம். அனுபவிக்க இந்த சிறிய திருமடல் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது. எளிமையான வார்த்தைகள், பார்க்கிற போது முதலிலே பயமாக இருந்தது, இது எப்படி விளக்கம் சொல்ல போகிறோன்னு. ஆனால் எளிமையான அவதாரங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் அந்த குறி சொல்கிறவளை நினைத்து கொண்டு பேச வேண்டும். ஏன்னா அவள் தான் சொல்கிறா அவங்க அம்மா கிட்ட, உன் பெண்ணுக்குடைய இந்த துன்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி வரிசையாக சொல்கிறா. போன பாதில் நரசிம்மராக வந்தான்னு சொன்னால், இப்போ வாமனனாக வந்திருக்கிறது அவன் தான், கிருஷ்ணனாக அவன் தான் இருக்கான், ராமனாக தான் இருக்கான், அவன் தான் உன்னுடைய பெண்ணுக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்ன மாதிரி உள்ள பாசுரத்திலே 3 வரிகளை அனுபவித்தோம். மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம். பேர்வாமன் ஆகிய காலத்து மூவடிமன் தாரா எனக்கென்று வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகு எல்லாம் நின்று அளந்தான் மாவலியை. சலத்தினால் ஒரு தானம் கொடுத்தால் தண்ணி ஊற்றி கொடுக்கணுமா? இந்த தண்ணிக்கு என்ன பெரிய விஷயம்னு சொன்னால், இந்த உலகம் என்பதிலே மட்டும்தான் இந்த நீர்ன்றது இருக்குது. நீர் இல்லாததுனால தான் செவ்வாய் கிரகத்தில் இல்லை, மற்ற கிரகங்கள் இல்லை, நம்மளால் வாழ முடியல. தண்ணீர் என்பது தான் இந்த உலகத்திற்கான சிறப்பே என்னென்னா தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா உலகம் கிடையாது. அப்படி உலக சாட்சியாக அவன் நீர் ஏற்றி கொடுக்கிறான். நீர் ஏற்றி நான் உனக்கு கொடுத்தேன் என்று தன்னுடைய மனைவி மூலமாக, அதுவும் தானம் கொடுக்கும்போது மனைவி இருந்தால் மனைவி தான் அதற்கு ஒத்துக்கொள்ளணும். குடும்பத்தில் ஒத்துக்காமல் நீ தான தர்மம் பண்ணவே முடியாது. குடும்பம் ஒத்துக்கலைன்னா நீ செய்யவே முடியாது. ஒரு குடும்பஸ்தனாக இருக்கக்கூடியவனுக்கு முதல்ல குடும்பம் தலைவி, அவருடைய குடும்பத்தார் என்ன சொல்கிறார்களோ. ஆனால் சில நேரங்களிலே குடும்பத்தாரர் நல்லது செய்ய விடவில்லை என்றால் அது இவருடைய துரதிருஷ்டம்தான். ஆனால் குடும்பமான வரைக்கும்
பொதுவாக குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பெரியவர்களுடைய கருத்து. அப்படித்தான் இவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லி தானம் பெற்று தன் தாரை வார்த்து கொடுக்கிறான். 3 அடி நிலம் முன்னுடைய அடியால் எடுத்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே தேதாந்த தேசிகர் சொல்லுவார், அப்படியே வளர்ந்தாராம். அவர் ஏமாத்தலையாம். தன்னுடைய பிரகலாதனுடைய பேரனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராகியமும் அந்த தான பண்பும் அவனை உயர 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 உயர்த்தி அதனால் உடம்பு பெருசாக்கிய வழி அவனை ஏமாத்தணும்னு பெருசாலேன்னு சொல்லுவாங்க. அப்படியாக பல ஆச்சாரியர்கள் இந்த வாமன அவதாரத்தை புகழ்ந்து பேசுகிற பொழுது அதை அடியேனும் சில வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதே கூட அவன் சித்தம் தானே அழிய என்னுடைய முயற்சி என்று நான் சொல்ல மாட்டேன். அத்தனை பேர் நீங்கள் இதில் பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆசிகளை எனக்கு சொல்லி இந்த 4000ஐயும் நான் நல்லபடியாக முடிக்க வேண்டும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும். அடியேனுக்கு இது ஏதோ நான் ஒரு வார்த்தைக்காக சொல்லவில்லை. தொண்டர்களுடைய வாழ்த்து என்பது பெருமாளையே உய்விக்கும் போது அடியேனுக்கு நல்ல பெயரை தராதா, நல்ல கதியை தராதா என்ற நோக்கத்திலே கேட்கிறேன். அடியவர்கள் அனைவரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். முடிவிலே அனுசந்திக்கக்கூடிய கம்பனுடைய பாடல், ஊரார் ஒழியேன் உலகறிய நுண் ஒன் நுதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தொடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா